ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிராணி போடுறதா இருந்தோம். பட் கிராணியில் நான் போய் விளாண்டேன். கடைசியில் எல்லாம் ஊற்றிக்கிச்சுங்க. ஏன்னு தெரில, கிராணி எனக்கு ரொம்ப நாள் விளாண்டு டச் விட்டு போயிடுச்சு. அதனால எங்கே எந்த இடத்துல என்ன பொருள் வச்சேன்னு கூட தெரியல. ஓகேவா, இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னா ரோப்ளாக்ஸில் இருக்க ஃபோர்ஜ்னு ஒரு கேம் விளாட போகிறோம். இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம கேவில் போயிட்டு கல் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி அதை வச்சு கத்தி ஆர்மர்லாம் செஞ்சு ஜாம்பி அடிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வேறு வேறு வேர்ல்டு போய் போர்ட்டல் வச்சு வேறு வேர்ல்டு போய் நம்ம எல்லாத்தையும் இந்த கேமில் பண்ணோம். ஓகேவா, இந்த கேமை மறக்காமல் நீங்கள் எல்லோரும் விளாட பாருங்கள். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா, சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க போகலாம். ஓகே, இந்த கேமில் காசு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம ரோல் பண்ணுவோம். நம்மளோட ரேஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஓகேவா, வாங்க ரோல் பண்ணுவோமா? என்னன்னு தெரியல, என்ன வரப்போகுதுன்னு தெரியல. நல்லா தான் வரணும் கைஸ். ஐயோ, என்ன ஹியூமனே வந்துடுச்சா? ஐயோ, சரி வாங்க, இன்னும் 2 ஸ்பின் இருக்குது, அதில் பார்ப்போம். இது நல்லா தான் வரணும்டா. ப்ளீஸ்ரா 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 ப்ளீஸ் கைஸ். ஜோம்பி வந்துருக்கு கைஸ், நல்லாவே இல்லை கைஸ். பச்சை கலரே பிடிக்காது. ஸோ இன்னொரு ரோல் பண்ணுவோம். கடைசி ஸ்பின் எல்லோரும் வேண்டிக்கோங்க, நான் மந்திரம் போட்டுக்கிறேன். ஓகே, கடைசி ஸ்பின் நல்லா தான் வரணும். ஜீம் பூம் பா எல்லாம் கரெக்டாக போட்டு கடவுளே எல்லாம் வரணும், நல்லா வரணும், நல்லா வரணும், நல்லா வரணும். ஓகே, வாங்க ஸ்பின் பண்ணலாம். என் ரோல் ஓகே, நல்லா தான் வரணும், நல்லா தான் வரணும்டா. வார்ஃப் எவ்வளோது கைஸ்? 5% சான்ஸ் கைஸ். இது என்னன்னா நம்ம 20% ஹைட் 20% ஹைட் மைனஸ் ஆகிடுமா, ப்ளஸ்ஸு மூமெண்ட் ஸ்பீடு 5% இன்க்ரீஸ் ஆகிடுமா. அது கீழே தான் போட்டுருச்சுன்னு தெரில. சரி ஓகே, இந்த கேம் நான் ஏற்கனவே விளாண்டுருக்கேன், அதான் உங்களுக்கு இது பண்ணிடு. சரி ஓகே, இது என்ன அது? ஸ்டோன் பிகாக்ஸா? ஓகே, ஸ்டோன் பிகாக்ஸ் மைன்கிராஃப்ட் மாதிரி தாங்க. அதான் மைன்கிராஃப்ட் மாதிரி இல்லை, சர்வேவெல்லாம் கிடையாது, கத்தி செய்யணும் அவ்வளோதான். சரி வாங்க நம்ம மைண்ட் பண்ண போகலாம். பார்த்தீங்களா, நல்லா குட்டையாக இருக்கேன் பார்த்தீங்களா? அந்த ஸ்கின் வந்தோடனே ட்ரார்ஃபில் ரொம்ப குட்டியாக இருக்கேங்க, பார்க்கவே நல்லா இல்லை. ஆனாலும் கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீட் எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் நல்லா கிடைக்குது. சரி ஓகே, வாங்க போவோம். சரி ஓகே கைஸ், இப்போ உள்ளார போய்ட்டு மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐயோ லாக் அடிக்குதே. ஐயோ என்ன கைஸ் இது? லாக் அடிக்கக்கூடாது டே, லாக் அடிக்காதுடா. ஓகே, இப்போ இந்த இது மைண்ட் பண்ணுவோம். சரி ஓகேங்க, இப்போ பர்பிள்ஸ்னு ஒரு மைண்ட் பண்ண சொல்கிறாங்க, பண்ணலாம் வாங்க. அது அப்படியே மைண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு காமன் காப்பர்னு ஒன்று கிடச்சிருக்குங்க. ஓகே, அடுத்தது மைண்ட் பண்ணுவோம். ஏதாவது நிறையா கிடைக்கும். கூட கோல்டாக இருக்குது கொஞ்சம். அப்பா, மழை வேறு செம்ம மழைங்க இங்கே. போடு அது மைண்ட் பண்ணிடு. ஓகே, இங்கே ஜாம்பிஸ்லாம் இருப்பாங்க. சரி ஓகே கைஸ், மைண்ட் பண்ணுவோம் கைஸ். அப்பா, ஒரு அயன் கிடச்சிருக்கு, காமன் அயனு. அடுத்து முன்னாடி அதான் மைண்ட் பண்ணோம். ஐயோப்பா, மைண்ட் பண்ணுறா. அடுத்தது இன்னர் கேவ் இருக்குங்க, அதான் அந்த சைடு இருக்கா இன்னர் கேவு. அது இன்னர் கேவு டபுளாக மைண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதில் 2 காமன் காப்பர் கிடச்சிருச்சு. இப்போ போய்ட்டு நம்மளை ஃபோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம முதல்ல இன்னும் நிறையா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஃபோர்ஸ் பண்ணுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி ஓகேங்க, அடுத்து இதை அப்படியே மைண்ட் பண்ணிகிட்டே போகலாம். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பரவாயில்ல, லைக்கு போட்டு பாருங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ பார்க்க நல்லா இருக்குது, கண்டென்ட்லாம் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா பண்ணுங்கள். கமெண்ட்டில் யாராவது சொல்லுங்கள் தயவுசெய்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அந்த கேம் பிளேயோ கன்ஃபார்மாக போடுவேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 2-3 டேஸா இல்லை 2-3 டேஸ் இல்லைனா 5 டேஸ்க்குள்ளே கன்ஃபார்மாக போட்டுருவேன். நீங்கள் என்ன சொன்னாலும் போட்டுருவேன். ஓகேவா, சரி ஓகே. யாராங்க? ஓகே, மைண்ட் பண்ணுறாடே. மைண்ட் பண்ணுறா. ஓகே, என்ன காப்பராக கிடைக்குதுங்க. அந்த ராக்கு, அந்த போல்டரு, அதெல்லாம் போய் மைண்ட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்து அதை போய் மைண்ட் பண்ணுவோம். பர்பிள்னு இது நல்லா இருக்குங்க. அது இந்த கேம் ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. நான் கூட இது நல்லா இருக்காது மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன். அது சும்மாவே விளாண்டு பார்ப்போமே அடிச்சுட்டு போய் பார்த்தேன். செம்மையாக இருக்குங்க. தயவுசெய்து விளாண்டு பாருங்கள் இந்த கேமை. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, ஃபன்னாகவும் இருக்குது. அதில் நீ கார்டெலாம் செஞ்சு கொலாசன்ஸ் கார்டு, கட்டானா,
அதுக்கப்புறம் டேகர்ஸு, ஆர்மரு, செஸ்ட் பிளேட்டு அதுக்கப்புறம் இந்த லெகின்ஸு, ஹெல்மெட்டு எல்லாம் செஞ்சு அதெல்லாம் அப்கிரேட் பண்ணி மாசாக இருக்குங்க இந்த கேம். தயவுசெய்து விளாண்டு பாருங்கள். ரோப்ளாக்ஸ் தான் இருக்குது இந்த கேமு. மேலே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, சொல்லியிருப்பேன் நான் உங்கள்கிட்ட. முதலே நம்மளுக்கு மைனர் போர்ஷன் ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா, மைனர் போர்ஷனு லக்கி போர்ஷன்ட்டு. மைனர் போர்ஷன் கொடுத்தோன்னா அவர் வேகமாக வந்து மைண்ட் பண்ணலாங்க. லக்கி போர்ஷன் கொடுத்தா வந்து இது பண்ணலாம். ஓகேவா, சரி ஃபோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம உள்ள போட்டோம். இதை ஃபோர்ஸ் பண்ணால் இங்கே பம்ப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும் பாருங்களேன். இப்போ இந்த பம்ப் அடிச்சுக்கிட்டே இருந்தால் வந்து அந்த அப்படியே ஹீட் ஆகும் அந்த கல். நீங்கள் பம்ப் பண்ணுறது திடீர்னு விட்டிங்கன்னா அந்த ஒரு பார் மாதிரி இருக்குல்ல, இது ரைட் சைடு, அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இங்கே பாருங்களேன், குறையுதா? அது மாதிரி குறையாதனால பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டக்குன்னு. பம்ப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிராணி அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு இதுக்கு வந்து போடுறேன் உங்களுக்கு போடுறேன். கிராணி வந்து அடுத்த பொங்கலுக்கு கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். கிராணி உங்களுக்கு கண்டிப்பாக பொங்கல் சாயந்தரமோ ராத்திரி அப்டேட் பண்ணிடுறேன். மாட்டு பொங்கல் அன்றைக்கி நான் வந்து இன்னும் 2 வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். அது என்னென்னு சொல்கிறேன். 4G Part 2 போடலாமா, இல்லை வேறு ஷேடோ ஃபைட் Part 4 போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா, உங்களுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாம். ஓகேவா, சரி ஓகே. ஓகே கேஸ், பாருங்க மாசாக இருக்குது அந்த கத்தி டேகரு. இப்போ வந்து டேகர் நல்லாயிருக்கு. இதில் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்குங்க. ரெடி ஆகட்டும் கைஸ். ஆனால் அது மொக்க தான் கைஸ். இது வந்து ஒன்றும் இல்லை, சும்மா வந்து ஜோம்பி வச்சு அடிக்கிறதுக்கு. இந்த கத்தி வந்து எதுக்கு செய்யறோம்னா, நம்ம ஜோம்பிஸ் வந்து ஜோம்பி இப்போ நம்ம அடிக்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கத்தியை வச்சு அடித்து அவங்கள கொன்று இந்த கொஸ்டெல்லாம் எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். சரி ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நாட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாங்க. சரி ஓகே, அடுத்ததை ஃபோர்ஜ் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து இன்னொரு மாசான ஒரு வெப்பன் ஃபோர்ஜ் பண்ண போகிறோம். பாருங்க, நிறையா போட்டேன். என்ன வருது? கட்டானா வருது. கிரேட் ஸ்குவாட் வருதுங்க. கிரேட் ஸ்குவாட் வருது. சரி ஓகேங்க, இதையும் நம்ம நல்லா ஹீட் பண்ணுவோம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைபு அப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குற நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன். இருங்க அப்படியே மறுபடியும் பம்ப் பண்ணுவோம் கைஸ். நிறையா கல் போட்டனால பம்ப் பண்ண கொஞ்சம் டைம் ஆகுது. சரி, ரொம்ப டைம் ஆகுதுங்க பம்ப் பண்ணுறதுக்கு. சரி இருங்க, நான் பம்ப் பண்ணி அந்த இதுக்கிட்ட வந்தானே கண்டினியூ பண்ணுறேன். இது ஓகேங்க, பம்ப் ஆகிடுச்சுங்க கடைசி வரைக்கும். அப்படியே பம்ப் பண்ணி பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது இந்த கேமுங்க. அந்த ஆரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்கும். இது இல்லை, அந்த ஒரு ரைட் கோடு மாதிரி இருக்குல்ல, அது வந்து அந்த ப்ளூ பார் லைட் எல்லோ பார் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ணணும். அப்படியே அதை அப்படியே ஹோல்டு பண்ணால் அந்த லாவா அப்படியே வந்து கீழே கொட்டும். அப்படியே கொட்டி வந்து கத்தியாக ஃபார்ம் பண்ணிடலாம் அதை. இப்போ பாருங்களேன் கைஸ், இப்போ உடப்பம் பாருங்கள். அப்படியே கிரேட் ஸ்குவாட் மாஸாக இருக்கும் பாருங்கள், கட்டான மாதிரி. வாவ், செம்மையாக இருக்குங்க. இப்போ அப்படியே பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல தோணுதுங்க. அந்த லாவாலாம் பார்த்தா எல்லாேருக்கும் சாப்பிடணும் போல தோணும்ல, அந்த மாதிரி மாஸாக இருக்குது. வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரே லைக் அப்படியே போட்டுருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இதுமாதிரி வீடியோஸ்லாம் அவ்வளோக்கு வராது. சண்டே வேணால் வரும், அப்படி தான் நினைக்கிறேன். ஓகேவா, அடுத்த quest கம்ப்ளீட்டட். லேர்னிங் டு ஃபோர்ஜ். ஓகே, லெவல் அப் ஆகிடுச்சு. அது என்ன குரு சாண்டர் ஃப்ளாக், எதாவது ஏதோ ஒரு ஸ்வாடுங்க. சரி ஓகே, ஏதோ குரு சாண்டர் ஸ்வாட்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. க்ரூசேடர் ஸ்குவாடுங்க. க்ரூசேடர் ஸ்குவாடு நல்லாயிருக்கு. சரி, அதை எக்யூப் பண்ணிட்டு இப்போ வந்து நம்மளை என்னடா அது ஆரம்பமாக காட்டுது மறுபடியும். இப்போ நம்ம பிக்காக்ஸ் வாங்க சொல்கிறாங்க அப்படி தான் நினைக்கிறேன். இல்லைங்க, நம்மளை போயிட்டு செல் பண்ண சொல்கிறாங்க. செல் பண்ணி தான் நம்ம வந்து காசு வைக்கணும்ல, அதனால் வந்து நம்மளை போயிட்டு செல் பண்ண சொல்கிறாங்க. ஈவெண்ட்டாக தான் பேசுவோம், செல் பண்ணணும். என் பேர் என்னடா மார்பிள்ஸு. இப்போ பாருங்க, உட்டி வந்துட்டு ஏதாவது செல் பண்ணணுமான்னு கேட்குறேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம்ல டேகர், அதை நான் செல் பண்ண போகிறேங்க. அது வேஸ்ட்டு தான். அதை செல் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 10 கோல்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இந்த மாதிரி தான் ட்ரேட்லாம் பண்ணும் போல். சரி ஓகே, அடுத்து என்னது அப்படின்னா பிக்காக்ஸ் வாங்க சொல்கிறாங்க நம்மளை. ஒரு அயன் பிக்காக்ஸ் வாங்கிக்கலாமா? இல்லை ஒரு பிரான்ஸ் பிக்காக்ஸ் இருக்குது, அதை வாங்கிக்கலாம். ஓகே, யூ காட் அ பிரான்ஸ் பிக்காக்ஸ். அப்படியா, அப்போ வந்து நம்ம அந்த பிரான்ஸ் பிக்காக்ஸ் வச்சு நம்ம போயிட்டு மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, ஓகே வாங்க மைண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ராக் மைண்ட் பண்ண சொல்கிறாங்கங்க. பின்னாடி வாங்க பாருங்கள், குவெஸ்ட்டில் ராக் மைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நம்ம போய் ராக்கை மைண்ட் பண்ணுவோம். அங்கே பாருங்கள் ராக்கு. இந்த ராக்கு ரொம்ப டைம் ஆகுமாடா ராக்கு மைண்ட் பண்ண, ஐயோ பயமாக இருக்கேன். சரி ஓகே, இந்த ராக்கை அப்படியே நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்கிட்டு வரலாம் கைஸ். வாங்க கைஸ், ஏதோ கார்போடியேட் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. அது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் போல், அது ஒரு ரிசோர்ஸஸ் போல். ஓகே, அடுத்தது மறுபடியும் அந்த கார்போனேட் கிடச்சிருக்கு. அன்காமன் சில்வர் கிடச்சிருச்சுங்க. ஓகேவா,
அடுத்த ஐயோ இது ஏற முடியலையே. இப்போ ஜோம்பிஸ் போயிலாங்க அந்த சைடு இருக்காங்க பாருங்களேன். டேய் வந்து தேவையில்லாமல் வந்து சண்டைக்கு வராதிங்க. நான்லாம் அடித்தேனா பாருங்கள், கிரேட் ஸ்குவாட் வச்சுருக்கேன், அடிச்சேனா பறந்துடுவீங்களா டேய். சரி ஓகே, அங்கே வந்து மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான், அதை போய் மைண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே மைண்ட் பண்ணு. ஓகே நம்மளுக்கு ஒரு சாண்ட் ஸ்டோனும் ஒரு மறுபடியும் அந்த கார்போடேட் கிடச்சிருச்சு. இந்த ராக்கை மைண்ட் பண்ணுவோம் மறுபடியும். ஓகேவா? லெட்ஸ் மைண்ட். ஓகே மைண்ட் பண்ணுவோம். மறக்காமல் ஒரு லைக் அப்படியே போட்டுருங்க, ஷேரும் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அடிக்கிறான் டை. யாருன்னு தெரியுமா? கைஸ் சுவாமி அடிக்கிறாங்க. இங்கே வா உனக்கு என்ன இப்போ? இங்கே வா நான் இங்கே வா. அடிக்கிற டேய். வாடா சாவுடா. போடு உனக்கு தேவையான்றேன். உனக்கு ஐயோ எழுத்து குறைச்சிட்டாங்க. டேய் அட்ரா. அம்மா என்ன தைரியம் தான், நான் எவ்வளோ அப்படி ஆள் எங்காலே அடிக்கிற அளவுக்கு நீ பிறந்து வரணும்டா, எங்களெலாம் அடிக்கணும்னா. ஓகேவா? அந்த ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான், அதெல்லாம் கிடையாதுங்க. சரி ஓகே, மைன்கிராஃப்டை நான் முடித்ததை அவங்களுக்கெல்லாம் தெரியும். மைன்கிராஃப்ட் ப்ளேலிஸ்ட்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் போய்ட்டு பார்க்காதவங்க அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதெல்லாம் நான் நிறையா நான் எப்படி கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியும். மைன்கிராஃப்ட் சீரீஸ்லாம் போட நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் ஒரு அயன் கூட கிடைக்காம அப்படி கஷ்டப்பட்டுருந்தேன் மைன்கிராஃப்டில். ஆனால் அயன் கூட கிடைக்காம கஷ்டப்பட்டேன். பட் ஒரு கேவ் கண்டுபிடிச்சேன் பாருங்கள், அந்த கேவை நான் மறக்கவே மாட்டேங்க. அந்த கேவில் தான் ஜாலியாக இருந்துச்சு. அடிக்கிறாங்க டேய், அடிக்காதீங்களா சூப்பர்டா. அப்படியே சைடு கேப்பில் பேசினா அடிச்சிடறானுங்க அவனுங்க. சரி ஓகே அட்ரா, அவன் அடிச்சுக்கிறான். அப்படியே தம்பி அட்ரா அவனை. சரி ஓகே, மறுபடியும் எங்கேயோ போக சொல்கிறாங்க. ஆனால் இருட்டாக இருக்குது அந்த சைடு. ஐயோ பயமாக இருக்குது, இருட்டாக வேறு இருக்குதே. சரி வாங்க போகலாம் கைஸ். நம்மள்ட்ட 523 ரூபா இருக்குங்க, லெவல் 5. ஓகேவா? வீடியோ பார்க்குறவங்களாம் வரக்காமல் லைக்காக போட்டு பாருங்கள் கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஃபோனில் ஸ்டோரேஜ் வேறு இல்லை, கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. ஃபுல்லாக உங்களுக்காக தான் எடுக்கிறேன். அப்படியே ஒரு எப்படியே பார்த்துட்டு ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? அடுத்தது வேறு எங்கேயும் மறுபடியும் இப்போ போய் நம்மளை ஆர்மர் ஃபோர்ஜ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே நம்ம போய் ஆர்மரை ஃபோர்ஜ் பண்ணுவோம். செஸ்ட்டு பிளேட் தான் நல்லாயிருக்கும். லெகின்ஸ் எதுக்குங்க? லெகின்ஸ் வந்து இப்போ ஜாம்பிஸ் பிளேலுக்கு வந்து நல்லா செஸ்ட்டில் தான் அடிக்கிறாங்க. லெகின்ஸ்லாம் வேணாம், நீ ஓடுறா வேணா நிற்கிறேன். சரி ஓகே போயிட்டு நம்ம வந்து ஆர்மர் ஃபோர்ஜ் பண்ணுவோம். 2 பண்ணுமாடா? சபா ஒன்றா ரெண்டான்னு தெரில, ஒன்று தான் நினைக்கிறேன். 2 பண்ணுங்க. சரி போய் பண்ணுவோம். Let's forge guys, forge. ஓகே காய்ஸ், சரி ஓகே காய்ஸ், இதை ஃபோர்ஜ் பண்ணுவோம். இந்த சில்வர்லாம் போட்டுக்கிட்டுருக்கேன். இந்த கார்போடேட்னு ஒன்று இருந்துச்சுல, அதுவும் போடுவோமா? சரி ஓகே, என்ன மறுபடியும் ஃபோர்ஜ் பண்ண சொல்கிறீங்க டேய்? ஃபோர்ஜ் பண்ணுவோமா? அந்த கார்போடேட்டையும் போட்டேன். இப்போ வந்து லைட் லெகின்ஸ் செஸ்ட் பிளேட் வந்துடும். இப்போ கண்டிப்பாக செஸ்ட் பிளேட் நம்மளுக்கு கன்ஃபார்மாக வந்துடும். ஏன்னா பாருங்களேன், 4 சான்சஸ் வந்து செஸ்ட் பிளேட் வந்துருக்கு. ஓகே போட்டேன். இப்போ நம்ம ஃபோர்ஜ் பண்ணலாம். லெட்ஸ் ஃபோர்ஜ் காய்ஸ். ஓகே இப்போ அதை ஹீட் பண்ணுறது தான் பெரிய தொல்லையாக இருக்கும். ஐயோ ஹீட் பண்ணுமே. சரிங்க, அந்த ஹீட் பண்ண முடிச்சா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், எப்படியோ ஹீட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ வந்து அப்படியே மறுபடியும் அந்த கேம் ஆட்டு. ஓகே கைஸ், செஸ்ட் பிளேட் ஒன்று வேண்டிக்கோங்க. செஸ்ட் பிளேட் தான் வரணும், வேண்டிக்கோங்க கைஸ். ஓகேவா? ஓகே ஏதோ வருது. என்னடா அது? ஹெல்மெட்டா? ஐயோ எங்கள் லெகின்ஸுங்க. ஏன்டா லெகின்ஸு? செஸ்ட் பிளேட் தான் 52% சான்ஸில் இருந்துச்சு. ஆனால் என்னடா நீங்கள் போங்கடா. சரி ஓகே, அப்படியே வந்து அப்படியே இதை வந்து கிராஃப்ட் பண்ணி தண்ணியில் அப்படியே முக்கி எடுப்போம். ஓகேவா? தண்ணியில் முக்கி எடுத்துகிறேன். லைட்டு லெகின்ஸுங்க அது பேர். இது எவ்வளோ ஒர்த்து இருக்க பார்க்கலாம். எங்கள் $36. பரவாயில்ல, ஏதோ அன்காமன் ரேரிட்டியில் இருக்குது. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து நம்ம இப்போ போயிட்டு இந்த செஸ்ட் லெகின்ஸை வந்து காலில் மாட்டிக்கலாம். சரி ஓகே, வீடியோ பார்க்கணும்லாம் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். என்னடா மறுபடியும் போய் கிராஃப்ட் பண்ணுமா? ஐயோ சரி ஓகே, நம்மளை ஹெல்மெட் கிராஃப்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி ஓகே மறுபடியும் ஹெல்மெட் கிராஃப்ட் பண்ணலாம்.
ஃபோர்ஸ் ஓகே. இது டக்கு டக்குன்னு ஆயிடுங்க. இதுக்கு கட் பண்ண வேணாம். அப்படியே இது பண்ணலாம். இது டக்கு டக்குன்னு ஆகிடும். ஓகே ஃபோர்ஸ் பம்ப் பண்ணு பம்ப் பண்ணு பம்ப் பண்ணு. அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக வந்து ஷேடோ ஃபைட் 2 பார்ட் 4 வந்து நாளைக்கு போட்டுருவேன். நாளைக்கு காலையில் வந்துடும். ஓகேவா? நாளைக்கு காலையில் வந்து ஷேடோ ஃபைட் பார்ட் 4 வந்துடும். டாண்டி அடிக்கிறதாங்க. பொங்கல் ஹாலிடேஸ்குள்ளே லின்ஸை போட்டு ஹெர்மிட் டேக்கில் ஒரு பார்ட்டு போட்டுடலாம். ஏன்னா வந்து லின்ஸ் வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன் நான். அவன் வந்து கொஞ்சம் டேஞ்சருங்க. எனக்கு கொஞ்சம் டேஞ்சர் அவன். ஆனால் எர்மித்தை விட லின்ஸு தான் கொஞ்சம் இன்னும் டேஞ்சரு. லின்ஸை விட எர்மித் இன்னும் கொஞ்சம் டேஞ்சர். தப்பாக சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்த பார்ட் ஷேடோ ஃபைட் பார்ட் 4 கன்ஃபார்மாக போடுறேன். டாண்டி அடிக்கிறதாங்க. டாண்டி கொஞ்சம் ஈஸியாக அடிக்க முடியுமான்னு டாண்டி ஈஸியாக அடிச்சிடலாம். சரி ஓகே, நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஷேடோ ஃபைட் பார்த்துக்கலாம். இனிமேல் நான் ஒவ்வொரு பாடி காட்சாக முடிக்க போகிறேங்க. ஓகே, என்னடா ஹெல்மெட்டு பவுல் மாதிரி இருக்குது. ஐயோ கிண்ணம் மாதிரி இருக்குங்க. பாருங்களேன் அதை. இதை போய் மண்டையில் பட்டா என்னடா கிண்ணத்தை கவுத்துக்கிட்டேன்னு நினைப்பாங்கடா. நல்லாவே இல்லைடா அது. ஹெல்மெட்டை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்களேன், பவுல் மாதிரியே இருக்குங்க. சரி, இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்ப்போம் இருங்க. இது குவெஸ்ட்டு கம்ப்ளீட் ப்ரிப்பேரிங் ஃபார் பேட்டில். எவ்வளோடா அது? $11. அதுக்கு அது செஸ்ட் பிளேட்டே பரவாயில்லையே. லெகின்ஸே பரவாயில்லையே. சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ போயிட்டு நம்மளை வந்து பிக்காக்ஸ் வாங்க சொல்கிறாங்க போல். பிக்காக்ஸா? ஆமாம், பிக்காக்ஸ் தான் வாங்க சொல்கிறாங்க. இல்லைடா, எங்கடா ஆரம்பம் இப்போ காட்டுச்சாடா? ஆமாம். போய் வாங்கடா, அங்கே போடா. ஓகே, பிக்காக்ஸை போயிட்டு இப்போ வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே பை. யூ காட் அ நியூ பிக். ஓகே, அடுத்த நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ். ஓகேவா? பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.